சங்கியான சகோதரர்களே, பெரியார்களே, இப்பேற்பட்ட வாழ்க்கையில நிலைமைகள் வரும் பொழுது தனக்கு ஆறுதல் சொல்லி நன்மாராயங்கள் சொல்லி தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டிருந்த வாப்பா அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துல இருக்கிறாங்க. அந்த நபியை சந்திக்கிறதுக்கு ஓடி வராங்க. ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வெளிச்சம் நிறைஞ்ச முபாரக்கான நபியுடைய முகத்துக்கு முன்னால தண்ட முகத்தை வச்சு புன்னகை புறக்கும் பொழுது நபி அவர்கள் தண்ட முகத்தை திருப்பி கொண்டாங்க. அழுதழுது கேட்கிறாங்க, வாப்பா மதீனால இருந்து எங்கேயாவது பயணம் செய்ய ஆரம்பிச்சா நீங்க எந்த முகத்தை பார்க்காம போக மாட்டீங்க. இன்றைக்கு உலகத்தை விட்டே போகக்கூடிய நாள், இன்றைக்கு எந்த முகத்தை பார்க்காம திருப்பி கொண்டீங்களே, என்ன விஷயம்? சொன்னாங்க, மகள் உங்களோட முகத்தை பார்த்து கொண்டே மௌத்தாகணும் என்ற ஆசைதான். ஆனா உங்களோட முகத்தை பார்த்து கொண்டு மௌத்தாக போனா உங்களை விட்டுட்டு போறேனேன்ற கவலையோட என் உயிர் போகும். ஆனால் நான் ஆசைப்பட்டேன் என் உம்மத்துடைய கவலையோட மௌத்தாகணும், உம்மத்துடைய கவலையோட நான் கியாமத்தில் நிற்பாட்டப்படணும். சங்கியான சகோதரர்களே, உம்மத் என்று சொல்லி எதை ஈரக்கொலை என்று சொன்னாங்களோ அந்த ஈரக்கொலையோட முகத்தை சந்தோஷமா சக்கராத்துல பார்க்க கிடைக்கல. கண்ணியமானவர்களே, உங்களோட ஸ்லாயத்துக்காக உங்களோட ஹிதாயத்துக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க. கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய உயிர் பிரிஞ்சிட்டு இப்ப மனைவிமார்கள் எல்லாம் ஜனாசாவை சுத்தி அழுகுறாங்க. ஒரு மனைவி கொஞ்சம் குள்ளி துள்ளி ஆற ஆரம்பிச்சா கண்ணியமானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரிவாயத் செய்றாங்க, கேட்டாங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா அழுங்க, என்னோட அழுகை எங்களை ஆவேசத்துக்கு ஆளாக்குது, கொஞ்சம் அமைதியா அழுங்க. சொன்னாங்க, நான் எப்படி அமைதியாக அழுகுறது? சக்கராத்துல நேரத்துல ரகசியமா நபி அவர்கள் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, ஏதாவது சாப்பிடுறதுக்கு இதா கொண்டாங்க. என் வீடு முழுக்க தேடினேன், நபி அவர்களுடைய பசிய போக்க ஒரு ஈச்சபலம் கிடைக்கல. நெய் டப்பாவை திறந்து பார்த்தேன், அதுல அடியில நெய் ஒட்டி இருந்தா அதையும் என்னுடைய விரலால வலிச்சு முபாரக்கா நபியுடைய வாயில போட்டு விட்டேன், அங்கேயும் ஒன்றும் கிடைக்கல. ஓடி வந்து பார்த்தேன், நபி அவர்களுடைய உயிர் பிரிஞ்சிட்டு நபி சக்கராத்திலே பட்டினியோட மௌத்தாக இருக்கிறாங்க. இது எனக்கு மட்டும்தான் தெரியும், அதனால தான் இப்படி ஆளுறேன்னு சொன்னாங்க. சங்கானவர்களே, உம்மத்துடைய ஸ்லாஹியத், உம்மத்துடைய ஈடேற்றம், முழு உலகத்துடைய மலைகளும் தங்கமாக கிடைச்சிருக்கும் அந்த நபி ராஜா அல்ல, ராஜாத்தி ராஜா போல வாழையிலும். ஆனால் உம்மத்துடைய ஏழைகள், என்னோட நபி பணக்காரர், அவருடைய தீனை நாங்க எப்படி எடுக்கிறது என்று சொல்லி துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க, துச்சமா மதிச்சிருவாங்கன்றதுனால ஏழைகளோட வாழ்ந்து ஏழைகளோட மறைச்சு கியாமத்தில் ஏழைகளோட நான் எழுப்பாட்டப்படணும் என்று ஆசைப்பட்டாங்க. சங்கியான சகோதரர்களே, அந்த ஏழ்மையை வெறுக்கக்கூடியவங்க நாங்க உம்மத்தே. பணக்காரர்களை பார்த்து ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நபியோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? கண்ணியமானவர்களே, ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க ரிவாயத் செய்றாங்க, ஹர்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனாசாவை நல்லடக்கம் செஞ்சுட்டு நாங்க ஒரு வீதி வழியா வந்து கொண்டிருந்தோம். ஒரு கூடாரத்துக்குள்ள ஒரு பெண்ணுடைய அழுகை சத்தம் கேட்டது. என் வாப்பட சடலத்தை உங்களோட கையால மண்ணுக்கு கீழே வச்சுட்டு உங்களோட கைகளால மண்ணை போட உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு என்ற ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்ட சில சஹாபாக்கள் மயக்கமுட்டு கீழே விழுந்துட்டாங்க. பின்னால் அந்த அறையினுடைய திரையை அகற்றியவளாக முழுமையான பர்தாயிட்ட ஒரு பெண், கண் விலங்க கை விலங்க அல்ல, முழுமையாக மறைத்த ஒரு பெண் அந்த கபரின் பக்கம் ஓடோடி செல்வதை பார்த்தேன். அதற்கு பிறகுதான் நாம் அறிந்து கொண்டோம் அவள் ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்பதாக. கண்ணியமானவர்களே, நபியோடைய மக்பராவுக்கு முன்னால முழம் காலிட்டு மண்டியிட்டு அமர்ந்து கொண்டு ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த மண்ணை அப்பதான் அடக்கம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த மண் எடுத்து தன்னுடைய சொக்கையில அணைச்சு கொண்டு சொக்கையில வச்சு தேய்ச்சு கொண்டு வானத்தை பார்த்து அழுதழுது சில கவிதைகள் படிச்சாங்க. சொன்னாங்க, அல்லாஹ், உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை தவிர நான் எதையுமே அனுபவிச்சது கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில சோதனைகள் கொட்டப்பட்டன. இந்த வாழ்க்கையில நீ கொட்டின சோதனையை சூரியன்ல கொட்டி இருந்தா அந்த சூரியனும் வெளிச்சம் தந்திருக்காது, கருத்து வைத்திருக்கும். அவ்வளவு சோதனைகள் என்ற வாழ்க்கையில கொட்டிச்சு. அந்த எல்லா சோதனைக்கு முன்னாலே இந்த வாப்பாவுடைய ஆறுதல் இருக்கே, அதை என்ன அமைதிப்படுத்திச்சு. அந்த வாப்பாவை இன்றைக்கு நீ மௌத்தாக்கிட்டியே, இதை போல இந்த வாழ்க்கையில சோதனை கிடையாது. இதுக்கு பின்னால நீ எவ்வளவு பெரிய சோதனை தந்தாலும் நான் தாங்கிக் கொள்வேன்னு சொன்னாங்க. சங்கியானவர்களே, இந்த சம்பவம் நடந்து 4 மாதம் அல்லது ஒரு சில ரிவாயத்தில் 6 மாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, 6 மாதத்துக்கு பின்னால ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு நாள் நோன்பு பிடிச்சிருந்தாங்க, சுன்னத்தான ஒரு நோன்பு. அன்றைய தினம் நோன்பு பிடிச்சிட்டு லொஹருக்கு முன்னால கைலுல்லா தூக்கம், சுன்னத்தாக்கப்பட்ட அந்த தூக்கம் தூங்கி இருந்தாங்க. தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்த ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா
சிரிச்சவர்களாக எழும்பி உட்கார்ந்தாங்க. தன்னுடைய 2 குழந்தைகளின் பக்கத்துல கூப்பிட்டு சொன்னாங்க, மகன், இதுக்கு பின்னால என்னுடைய ஞாபகம் உங்களுக்கு வந்தா நீங்க 2 பேரும் அப்பட கபரடியில போயிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வரணும்னு சொன்னாங்க. 2 பேரும் சின்ன பிள்ளைகள். அந்த 2 பேரும் நினைச்சாங்க, எங்களோட உம்மா இப்ப போயிட்டு எங்களை உட்கார சொல்றாங்க போல அப்படியே நினைச்சு அப்பட கபரடியும் பக்கம் வேகமாக ஓட ஆரம்பிச்சாங்க. இந்த காட்சியை பார்த்த ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்டாங்க, பாத்திமா, நீங்க எதுக்காக பிள்ளைகளை நபியுடைய மக்பராவின் பக்கம் அனுப்பி வச்சீங்க? சொன்னாங்க, நான் இந்த பிள்ளைகளை இப்ப போ சொல்லல, இதுக்கு பிறகு என்னுடைய ஞாபகம் வந்தா போ சொன்னேன். ஏன்னா நான் இப்ப தூங்கின நேரம் என் வாப்பா கனவுல கண்டேன். என் வாப்பா கனவுல சொன்னாங்க, பாத்திமா, நீங்க உலகத்துல பட்ட கஷ்டம் எல்லாம் போதும், நீங்க உலகத்துல பட்ட சிரமம் எல்லாம் போதும். அதனால இன்றைக்கு நீங்க எங்களோட நோன்பு திறப்பீங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கு நான் நபியோட போயிட்டு நோன்பு திறக்கிற நாள், என் வாப்போட போயிட்டு சேரக்கூடிய நாள், இன்றைக்கு நான் மௌத்தா போற நாள். அதனால தான் என் பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்த சொன்னேன்னு சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, இந்த வார்த்தையை முழுமையா சொல்லி முடிக்கல. நபியுடைய கபரின் பக்கம் ஓடி சென்ற 2 குழந்தைகளும் ஓடோடி உம்மட மடியில உட்கார்ந்து கொண்டு தாயிட முகத்தை அண்ணாந்து பார்த்து கேட்டாங்க, அம்மா, நாங்க அப்போட கபரிஸ்தானத்துல பக்கத்துல போயிட்டு உட்கார்ந்தோம், அப்போடைய கபருக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, இன்றைக்கு மட்டும்தான் உங்களோட உம்மா உங்களையோட இருப்பாங்க, அதனால உங்களோட உம்மட மடியில போயிட்டு உட்கார்ந்துக்கோங்க சத்தம் வந்துச்சு. உம்மா, நீங்க எங்களை விட்டுட்டு எங்க போறீங்கன்னு 2 குழந்தைகளும் கேட்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இப்ப சொன்னாங்க, நான் இரவோடு இரவாக என்னுடைய ஜனாதாவை அடக்கணும், யாருக்கும் காட்டப்படாத சில வசியத்துகள் சொன்னாங்க. சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, பின்னால அவங்க மௌத்தாகிட்டாங்க. அந்த சீதையுடைய ஜனாசாவை வீட்டுக்குள்ள வச்சுட்டு 2 குழந்தைகளையும் வீட்டுக்கு வெளியில நிப்பாட்டி போட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மனைவியுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுறாங்க, கஃன் செஞ்சாங்க, நறுமணம் கமல வாசனைகள் பூசி வச்சாங்க. ஒரு ஈத்த மூளைக்கு மேல அந்த சீதைவிட பொண்ணான ஜனாதா வைக்கப்பட்டிருந்துச்சு. வெளியில பார்த்தா 2 குழந்தைகளும் சோர்ந்த முகத்தோட இருந்தாங்க. இந்த 2 குழந்தைகளையும் கூப்பிட்டு வாப்பா சொல்றாரு, மகன், உங்களோட உம்மோட முகத்தை போய் பாருங்க, ரொம்ப வெளிச்சமா இருக்கிறாங்கன்றாங்க. பார்த்தாங்க 2 குழந்தைகளும் தாயுடைய தலைமாட்டுல முழங்காலிட்டு உட்கார்ந்து கொண்டு தாயுடைய நெத்திய முத்தமிட்டு கொஞ்ச நேரம் அழுதாங்க. வெளியில சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எங்களோட வாழ்க்கையில எங்களோட உம்மோட தலைமுடிய நான் இன்றைக்கு தான் பார்த்தோம்னு சொன்னாங்க. சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, உம்மா மௌத்தா போன அன்று தான் உம்மோட தலைமுடிய பார்த்துக்கிறாங்க. அடுத்த வீட்டுல உள்ளவங்க அல்ல. அல்லாஹு அக்பர். கண்ணியமான வீட்டுல வளர்ந்த குழந்தைகள் வாழ்க்கையில எல்லாத்திலையும் குறை, சாப்பாட்டுல குறை, வீட்டுல குறை, உடுப்புல குறை, பெருநாளந்தும் குறை, வாழ்க்கையே குறை, வாழ்க்கையில சுகம் என்றதே கிடையாது. ஆனால் தீன்ல தலை முடி விளங்குற அளவுக்கு கூட குறை வைக்கல. கண்ணியமானவர்கள், எங்கட வாழ்க்கையில எல்லாம் என்ன குறைய வச்சுட்டான். ஆனா நாங்க முழுக்க செய்யறதெல்லாம் தீன்ல குறை. சங்கையான சகோதரர்களே, இன்னமும் துனியாட குறையத்தான் நாங்க பேசி கொண்டிருக்கிறோம். அது போதாது, இது போதாது, அது இல்லை, இது இல்லைன்னு தான் சொல்றோம். சங்கையானவர்களே, வெட்கப்படணும். தீனுக்காக செஞ்சது ரொம்ப கொஞ்சம், செய்ய வேண்டியது ரொம்ப பெரிய தேவை இருக்குது. அதனால் அல்லாஹ் ரொம்ப கிருபை செய்வான். இந்த மௌத்தும் இந்த வேலையில தான் ஆகணும் என்று எல்லாரும் ஹிம்மத்தப்பமா இன்ஷா அல்லாஹ், எங்களோட உயிரும் இந்த உழைப்புக்காகத்தான் அர்ப்பணிக்கப்படணும் என்ற ஒரு நியத்து வெப்பமா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் எங்க எல்லாரும் கபூல் செய்வான்.